ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு சப்பாத்தி மாவு உருண்டை போட்டு வச்சோம்னா அதை அமுக்கி கொடுத்து நம்ம அதை கல்லில் போட்டு வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சப்பாத்தி மிஷின் இது. அதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டேன். அந்த வீடியோ எடுத்தது அழிஞ்சு வச்சு. இதை பூரா அழுக்காக இருந்துச்சு. டெஸ்ட் அந்த இது மாதிரி கருப்பாக இருந்தது பூராமே. இதை நான் இருந்தால் இது மாதிரி ஜெல்லு இருக்குல்ல, அதை தண்ணியில் நல்ல தண்ணியில் ஊற்றிட்டு அப்போ பார்த்தீங்களா, அந்த பூரா அழுக்கு இருந்தது. அழுக்கு இப்படி தான் எடுத்தேன். அதை வீடியோ எடுத்து திருப்பி அழிஞ்சு வச்சு திருப்பி ஃபஸ்ட்டுருந்து எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பூரா இது மாதிரி போட்டு நல்லா நறுக்குன்னு தேய்ச்சி நல்லா புழிஞ்சிட்டு தேய்க்கணும். தண்ணிலாம் இது மாதிரி தேய்ச்சி விட்டு அந்த துணி இருக்கு இல்லையா, அந்த துணியை போட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி தான் எல்லாமே பண்ணேன். இப்போ சூப்பராக புது மிஷின் மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு உள்ளெல்லாம் டஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கீட்டிங் காயெல்லாம் சிலிவு போட்டு வயர் போட்டதெல்லாம் இந்த இதெல்லாம் டஸ்ட்டாக இருந்துச்சு. பூரா க்ளீன் பண்ணியாச்சு. பூரா பக்கா க்ளீனில் இருக்குது. பூரா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி இந்த டெம்பர் இருக்குல்ல, டெம்பரேச்சர் காட்டுற மீட்ரு, கீட்டிங் டெம்பரேச்சர் காட்டுற மீட்ரு, இப்போ பவர் ஆஃப் ஆன் இது சுவிட்சு, இது அப்புறம் ஈர துணி இருக்குல்ல, இது மாதிரி துணியை போட்டு நல்லா எண்ணெய் ஆயில் இது டஸ்ட் இருக்குது அது பூரா நீட்டாக போட்டு தொடச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக தொடச்சி எடுத்து இப்போ சூப்பராக இருக்குது. இது கோட்டிங் போட கொடுத்துருக்கு. அந்த கீட்டிங் தட்டு இதில் தான் சப்பாத்தி மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கேன். அதை போட்டு அமைக்கணும்னா நடுவில் சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா சப்பாத்தி ரெடி ஆகிடும். அது இப்போ கோட்டிங் போட்டுறதுக்கு கடையில் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம சும்மா இருக்க வேணாம்னு இதை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டான். சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நான் அது வந்தோடனே போட்டு மாட்டி எப்படி சப்பாத்தி அமுக்கிறதுன்னு போட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பூங்க அங்கங்கே வயர் டேமேஜாக இருக்குது. இது பூரா கீட்டிங் சிலிவு போடணும். சிலிவு போட்டு இது பூரா போட்டு நல்லா நீட்டாக இது பண்ணிட்டோம்னா பக்கா கண்டிஷன் ஆகிடும். இது மாதிரி உங்கள்கிட்ட இது மாதிரி மிஷின் இருந்தால் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படித்தான் மிஷினோட இது பாட்டம் போட்டு இதை தண்ணியை ஒரு இது பண்ணிட்டு நல்ல தண்ணி இருக்கு இல்லையா, இது நல்ல தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இதில் தண்ணியை முக்கி அப்படியே நல்லா புழிஞ்சிட்டு ட்ரையாக அப்படியே தொடச்சி எடுத்தோம்னா அழகாக க்ளீன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கீட்டிங் காயில் அந்த இது வந்த தட்டு வந்தோடனே மாட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு நீங்களும் பாருங்கள். இது டெம்பரேச்சர் காட்டுற வயிறு, இது கீழே தட்டுக்கு டெம்பரேச்சர் காட்டுற வயிறு, இது மேலே கரண்ட் ட்ரைன் போகிறது, சப்ளை போகிறது ரெண்டுக்கும். அது எப்படின்னு கடைசியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி ப்ரெஷர் பண்ணுற கல் கோட்டிங் போட்டு வந்துடுச்சு. 4 நாள் ஆச்சு கோட்டிங் போட. கம்பெனி கொடுத்து விட்டு கோட்டிங் போட்டு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே அந்த கல் இதை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு கழட்டி மாட்டி ரெடி பண்ணி பார்ப்போம் எப்படி ஓடுதுன்னு ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி இது நல்லா சொல்ல அது திட்டாக இருந்துச்சு பேப்பரு. இப்போ நல்லா கோட்டிங் போட்டு சைனிங்காக கொடுத்துட்டாங்க. அடுத்து இதையும் வந்துடுச்சு. ரெண்டையும் தூக்கி இதில் ஃபிட் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிட் பண்ணுறதை எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கீட்டிங் காயில் இது இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஊரில் இருக்கிற கல்லை ஹீட் பண்ணுறது போட்டிருக்காங்க. போட்டு இதுக்கு மேலே ஒரு அட்டை நல்லா பெரிய திக்னஸான உள்ளதை போட்டு மேலே மேக் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இதோட மெத்தட். எப்படி மாட்டுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படித்தான் மாட்டணும். இந்த கீழே 4 நட்டு இருக்குல்ல, 4 நட்டையும் ஃபஸ்ட்டு 4 நட்டையும் இந்த இதில் போட்டு டைட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு ஒரு மேலே அந்த இதுக்கு மேலே இது மாட்டிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக அந்த இதில் ஹோல்ஸ் ஒன்று இருக்குதான், இந்த ஹோல்ஸில் கரெக்டாக அந்த ஹோல்ஸில் இதை போட்டு
ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு மறையை இறக்கிட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவையான மட்டம் பார்த்து 4 பக்கமும் அப்படியே 4 பக்கமும் கட் பண்ணி லெவல் பண்ணால் கீழ்கல் வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த கல்லை தூக்கி மேலே வச்சு மாட்டினா கம்ப்ளைண்ட்டாக வேலை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வயரை ஃபிட் பண்ணிக்கலாம். இது டெம்பரேச்சர் காட்டுற வயரு, எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு ஹீட்டு. இது வந்து இது ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுக்குற கரண்ட் ட்ரைனு. இதை கீழே கொடுத்துடலாம். இருக்கலாம் இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நட்டை போட்டு கரெக்டாக டெம்பரேச்சர் இது வயர் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி பண்ண பின்னாடி இப்படித்தான் இது மாதிரி உருண்டை பீடான்னு சொல்லுவோம். இது மாதிரி உருண்டை போட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா இது மாதிரி தான் வரும். இதே கல்லில் போட்டு வாட்டி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கங்க, அப்படி எடுத்தோம்னா சப்பாத்தி இதுவும் கல் ஹீட்டாக இருக்கும், இதுவும் ஹீட்டாக இருக்கும். அதே உள்ள காயில் இருந்துச்சுன்னா அந்த காயில் ஹீட் பண்ணி கொடுப்பேன். இது மாதிரி அமுத்தி எடுத்துட்டோம்னா இதை கல் ஓட்டி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கல் எப்படி போட்டு எடுக்கிறோம்னு பாருங்கள். சென்டரில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா அவ்வளோதான். ஒரு செகண்டு, ஒரு 3 செகண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்கு ஓகே. இது மாதிரி தான் சரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கல்லில் இது மாதிரி தான் கவர் பண்ணி கல்லில் இது மாதிரி தான் போட்டு எடுக்கணும். இது அங்கே ப்ரெஸ் பண்ணி எடுத்து வந்தது அந்த மிஷினில் இருக்கிறத இப்போ கல்லில் ஃபிட் பண்ணி வாட்டி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பேச்சு போட்டோம்னா பூரி மாதிரி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களே மிஷினை வாங்கி எது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாலும் கேட்டரிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவோட சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.